ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்க. ஒரு பெரிய காடு. இந்த காட்டில் நம்ம எப்படி தனியாக மாட்டிட்டா உயிர் பிழைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காடு ரொம்ப மோசமான ரொம்ப ரொம்ப உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான காடு அப்படின்னு இந்த வால்டர் தைலி சொன்னா. மச்சா தேவை அப்படின்னால வெண்ணையை மாட்டி விட்டுருக்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவோம். இந்த காட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணி உயிர் வாழலாம், எப்படி உயிர் தப்பிக்கலான்னு பார்க்கலாம். வேகமாக வாழ தாயலி. மச்சாட்டி அங்கே போடுற எவ்வளோ பெரிய பாம்பு மச்சா வண்டி போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அது எவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்னு. நம்ம அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போகணும். அது கொத்துச்சுன்னா நம்ம அவள் தான் இங்கேயே செத்துருவோம். மச்சா அந்த பிளாஸ்டிக் பாம்பை நீ தான் சொன்னேன், அப்புறம் எப்படி மச்சா கொத்தும். மீதி புண்டியாவோட ஆல்டர் நாங்கள் மிகவும் சோர்வடைந்தோம். அதனால் நாங்கள் போகிறப்ப எதனா ஃபுட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போகிறோம். மச்சா பிரியாணி வேணும்டா எனக்கு. நாங்கள் இருவரும் காட்டில் மாட்டு கொண்டிருக்கிறோம், அதுவும் நடுக்காட்டில். இந்த தேவையா ஆல்டருக்கு பிரியாணி வேணுமா? நம்ம காற்றடிக்கும் திசையை நோக்கி பயணிச்சுட்டே போவோம். டீ மாப்பிள்ள அங்கே போடுறா எவ்வளோ பெரிய யானை. ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப மிகவும் மோசமான யானையாக இருக்கும் போல். நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இந்த யானையை பற்றி என் தமிழ் வாத்தியார் கூறியுள்ளார். இந்த யானை மிகவும் மோசமான யானை. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாதிரி 50 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இருக்கிறது அந்த யானைக்கு தெரியக்கூடாதுடா வால்டர். வால்டர் தைலி தன்னுடைய தேவடியாத்தனத்தை பார்த்து கொண்டுள்ளார். இந்த யானைகிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, சூரிய மூடிட்டு நம்ம விசாட்டுக்கு போயிடணும். கேரளா ஃபோட்டோ ஷூட் மாதிரி யானைக்கு பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது என்ன பண்ணனா அவன் கொட்டையை நாளாக வந்துடும். ஒரு ஹெல்ப்டா மச்சா, நான் யானைகிட்ட இருந்து நடந்தோம்டா, ஒரு ஸ்லோமா மட்டும் பல்லு தாயலி. சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே இந்த இடத்த விட்டு நவுருவோம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை நோட் பண்ணீங்களா? ஜூம் பண்ணுங்க. அங்கே பாருங்க, ஒரு ஆமையும் ஒரு அணிலும் எவ்வளோ ஒற்றுமையாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆமையும் ஒரு அணிலும் எவ்வளோ நண்பர்களாக ஒற்றுமையாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் தான் அடிச்சிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம நவுருவோம், அவங்க ஜாலியாக இருக்கட்டும். இப்போ எனக்கும் என் நண்பனுக்கும் ரொம்ப பயங்கரமாக பசி எடுக்குது. போகிற வேலை என்ன இருக்கான்னு பார்ப்போம். அங்கே பாரு. ஓ ஏங்க அங்கே போகிறங்க, நடு காட்டுக்குள்ள ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. கடவுளா ஒரு எங்களுக்கு அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருக்குங்க. ஆனா 2 பிளேட் பிரியாணிண்ணா. வேகமா போடுங்க பாய். ஏரியா தம்பி, காட்டுக்கு நடுவில் கடை வச்சிருக்கீங்க, நல்லா ஓடுதானா? அருமையா ஓடுதியா தம்பி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க தனியா அமேசான் நடுவில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அண்ணன் கடைக்கு வாங்க, கரெக்டா நடுவில் வச்சிருக்காரு கடை. ஆனா டைமிங் எவ்வளோண்ணா? 24 ஹவர்ஸே தம்பி. யாரா நீ? சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கிளம்புவோம். நல்லா ஒரு முட்டை சாப்பிட்டாச்சு. மாப்பிள்ளை அங்க பாரு மாப்பிள்ளை. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இவன் யார் தெரியுதா? யார் மச்சாவே? டீம் மச்சான், இவன் ரொம்ப டேஞ்சரான ஆள்ரா. டோலக்பூர்ல இவன் தாண்டா பெரிய ரவுடி. இந்த ஊரு ரோலக்ஸ்ரா, மங்கிள் சிங். மச்சான் அப்ப பக்கத்துல தான் டோலக்பூர் இருக்கும் போலடா. அப்படிதான் போல மச்சான். சரி வாடா கிளம்புவோம்டா. சவுண்டு போடாம வாடா, பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கடா. தாயலி சிம்மு வைக்கிறானா மாப்பிள்ள? மாப்பிள்ள டோலக்பூர் வந்துட்டோம்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம டோலக்பூரை கண்டுபிடிச்சிட்டோம்.